இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது வட்டங்களின் பண்புகள். வட்டங்கள். வட்டமானது தளத்தின் மீதமைந்த ஒரு மூடிய வளைவரை ஆகும். வளைவரை மீதமைந்த ஒவ்வொரு புள்ளியும் வளைவரை உள்ளே அமைந்த நிலையான ஒரு புள்ளியிலிருந்து சமதூரத்தில் அமைந்த புள்ளிகள் ஆகும். நிலையான புள்ளி அதன் மையம் என்று அழைக்கப்படும். மாறாத இடைத்தூரம் ஆரம் என்று அழைக்கப்படும். வட்டத்தின் எல்லை அதன் சுற்றளவு என்று அழைக்கப்படும். முடிவு புள்ளிகள் வட்டத்தின் மீதமைந்த கோட்டு துண்டு நான் என்று அழைக்கப்படும். வட்ட மையத்தின் வழியாக செல்லும் நான் விட்டம் என்று அழைக்கப்படும். விட்டமே வட்டத்தினுள் அமைந்த மிகப்பெரிய நானாகும். விட்டம் என்பது வட்டத்துள் அமைந்த மிக பெரிய நானாகும். நாம் வட்ட மையத்திற்கும் வட்ட நாணிற்கும் இடையேயான தொடர்பினை அறிந்து கொள்ள ஏதேனும் ஒரு தொடர்பில் முக்கோணங்களின் சர்வ சமத்தன்மையை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவு கூர்வது அவசியம் ஆகிறது. பக்கம் கோணம் பக்கம் அல்லது கோணம் பக்கம் கோணம் அல்லது பக்கம் 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 அல்லது ஒரு செங்கோண முக்கோணத்தில் சர்வத்தன்மை என்பது செங்கோணம் கர்ணம் பக்கம் செங்கோணம் கர்ணம் பக்கம் என்பதாக அமைகிறது. வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து நாணை வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து நாணை இருசமக்கூறிடும். வட்டத்தினுள் அமைந்த கோணங்கள். ஏதேனும் இரண்டு புள்ளிகள் AB ஆகியவை வட்டத்தின் சுற்றளவை இரண்டு பாகங்களாக பிரிக்கக்கூடும் என்பதை நமக்கு தெரியும். ஒவ்வொரு பிரிவும் வட்டத்தின் விற்கள் என்று அழைக்கப்படும். இரண்டு பிரிவுகளும் சமமில்லை என்றால் சிறிய பிரிவு சிறிய வில் எனப்படும். பெரிய பிரிவு பெரிய வில் என்று அழைக்கப்படும். ஒவ்வொரு பாகமும் வில் AB எனப்படும். இது குறியீட்டில் ஆர்க் AB என்று குறிக்கப்படும். சில நேரங்களில் ஒரு பிரிவை மற்றொரு பிரிவுடன் வேறுபடுத்தி காட்டுவதற்காக விற்களின் இடையில் மூன்றாவது புள்ளியை எடுத்து அறியலாம். வட்டத்தின் துண்டங்கள். நான் ABயினால் வட்டத்தின் உட்பகுதியானது இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. இரண்டு பிரிவுகளும் வட்ட துண்டுகள் என்று அழைக்கப்படும். எந்த பிரிவில் வட்டத்தின் மையம் உள்ளதோ அது பெரிய வட்டத்துண்டு எனப்படும். சிறிய பிரிவு சிறிய வட்டத்துண்டு என்று அழைக்கப்படும். வட்டத்தின் விட்டம் வட்டத்தினை இரண்டு சமபாகங்களாக பிரிக்கும். ஒவ்வொரு பாகமும் ஒரு அரைவட்டமாக கருதப்படும். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் ஆகும். அரைவட்டத்தில் எப்போதுமே செங்கோணம் மட்டுமே அமைய முடியும். வட்டங்களும் தொடுகோடுகளும். ஒரு தளத்தில் வட்டமும் கோடும் அமையும் பொழுது
3 சாத்தியக்கூறுகள் நிகழ்வதை நாம் அறிய முடியும். கோடு AB வட்டத்தை வெட்டவில்லை என்றால் வட்டமும் கோடும் தனித்தனியாக இருக்கும். அதே சமயம் AB என்கிற கோடு வட்டத்தை 2 புள்ளிகளை வெட்டுவது என்றால் அந்த வட்டத்தின் ஓரத்தின் வழியாக அந்த கோடு சென்றிருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். அதேபோல் கோடு AB என்பது கோடு AB வட்டத்தை ஒரே ஒரு புள்ளி Pயில் தொட்டால் அந்த கோடு ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் தொட்டு செல்கிறது என்பதை நாம் கண்களால் காணப்படும். இந்த நிகழ்ச்சியில் கோடு AB ஆனது வட்டத்திற்கு P என்ற புள்ளியில் அமையும் தொடுகோடு என்று அழைக்கப்படுகிறது. புள்ளி P ஆனது தொடுகோடு AB வட்டத்தை தொடும் புள்ளி என்று அழைக்கப்படும். ஒரு வட்டத்திற்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் தொடுகோடானது தொடுபுள்ளியிலிருந்து அந்த வட்டத்திற்கு வரையப்பட்ட ஆரத்திற்கு செங்குத்து கோடாகும். வட்டத்தின் மீதமைந்த ஒரு புள்ளியிலிருந்து ஒரே ஒரு தொடுகோடுதான் வரைய முடியும். வட்டத்திற்கு வெளியேயுள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் நீளங்கள் சமமாக இருக்கும். ஒரு வட்டத்தில் தொடுகோட்டிற்கும் தொடுப்புள்ளி வழியே வரையப்படும் நாணிற்கும் இடையே உள்ள கோணம் மாற்று வட்டத்துண்டிலுள்ள கோணத்திற்கு சமமாக அமையும். தொட்டுக்கொள்ளும் வட்டங்கள். வட்டங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதனை அறிந்து அவற்றின் வகையினை நாம் வகைப்படுத்தலாம். ஒவ்வொரு வட்டமும் வெளியே அமைந்துள்ளது. வட்டங்களுக்கு பொதுப்புள்ளி இல்லை. 2 வட்டங்கள் ஒன்றுக்கொன்று வெளியே தொட்டுக்கொள்கின்றன. இரண்டுக்கும் இடையே பொதுப்புள்ளி P உள்ளது. 2 வட்டங்கள் 2 புள்ளிகளில் வெட்டி கொள்கின்றன. AB என்ற 2 தொடுகோடுகள் 2 பொதுப்புள்ளிகள் உள்ளது. 2 வட்டங்கள் ஒன்றுக்கொன்று உள்ளே தொட்டுக்கொள்கின்றன. இரண்டுக்கும் இடையே பொதுப்புள்ளி Q உள்ளது. ஆனால் அவைகள் பொது மையத்தினை பெற்றுள்ளது. இந்த வட்டங்கள் பொது மைய வட்டங்கள் என்றழைக்கப்படும். அதாவது பல்வேறு வட்டங்கள் ஒரே ஒரு மையப்புள்ளியை கொண்டு சுற்றி வருமானால் அந்த வட்டங்களுக்கு பொதுமைய வட்டங்கள் என்று பெயர். வடிவொத்த முக்கோணங்கள். ஒரே வடிவம் உள்ளவையாகவும் ஒரே அளவினை கொண்டவையாகவும் உள்ள வடிவியல் உருவங்கள் சர்வசம உருவங்கள். ஒரே வடிவம் உள்ளவையாக அமைந்த ஒரே அளவினை பெற்றிராத வடிவியல் உருவங்களை வடிவொத்த உருவங்கள் என்கிறோம். இத்தகைய உருவங்கள் வடிவத்தவை என்று அழைக்கப்படும். 2 சர்வசம உருவங்கள் வடிவத்தவை. ஆனால் இதன் மறுதலை 2 வடிவத்தவை சர்வசமம் அல்ல என்பது தெளிவான ஒரு கூற்றாகும். இரு உருவங்களில் ஏதேனும் 2 இருசமபக்க முக்கோணங்கள் வடிவத்தவை, ஏதேனும் 2 வட்டங்கள் வடிவத்தவை, ஏதேனும் 2 சதுரங்கள் வடிவத்தவை, ஏதேனும் 2 கோடுகள் வடிவத்தவனை என்றால் அதற்கு பொருள் அவை ஒத்த வடிவங்களுடனும் வேறுபட்ட அளவுகளுடனும் திகழ்கின்றன என்று பொருள். நிழல்படத்துறையில் நிழல் படிவம் அதாவது மறுநிலை படிவம் கொண்டு எடுக்கப்படும் பல்வேறு அளவிலான நிழல்படங்களும் திரைப்படங்கள் பல்வேறு அளவிலான திரைகளில் திரையிடப்படுவதும் நாம் அன்றாட வாழ்க்கையில் காணும் வடிவத்த உருவங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். 2 முக்கோணங்களின் வடிவத்த தன்மையை எவ்வாறு வரையறை செய்ய வேண்டுமென்றால் 2 முக்கோணங்களில் ஒன்றின் கோணங்கள் மற்றதன் ஒத்த கோணங்களுக்கு சமமாக இருந்து ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் எனில் அந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தவை என்று அழைக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இதுவரை நீங்கள் கேட்டது வட்டம் மற்றும் முக்கோணத்தின் பண்புகள். அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருப்பது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, அதாவது ஆசிரியை ராஜேஸ்வரி அவர்கள் நடத்திய கூட்டல் கணித பாடத்தின் இறுதி பகுதி. நேராக ஓர் இலக்க எண்ணை எழுதிட்டு வரணும். 2வது 10ஆம் இடத்துல உள்ள எண்ணுக்கு நேராக 10ஆம் இடத்துல உள்ள எண்ணை எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் 100வது இடத்துக்கு நேராக உள்ளது. அப்போ தான் நம்ம கூட்டுறப்ப கரெக்டாக கூட்ட முடியும்.
அப்போ கடுகு 100 எழுதிட்டோமா. அடுத்தது ஒரு மிளகு ஒரு 50 வாங்கினாலும் ஒரு 36 ரூபாய் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவை நமக்கு? எண்ணெய்கள்லாம் வாங்கணும் இல்லையா? எண்ணெய். இதில் முதல்ல என்ன சமையலுக்கு உதவுற கடலை எண்ணெய் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வாங்கிக்கிட்டோன்னா 120 ரூபா. 120 ரூபா என்ன செய்யணும்? கரெக்டாக அந்த ஓரில கிடத்துல 0 போட்டுக்கிட்டு அப்புறம் 10ஆம் இடத்துல 2 போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1 120 அழகாக எழுதணும். நம்ம மட்டும் 120ன்னு கடைசியில் போய் எழுதிடக்கூடாது. 120 எழுதிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர், அதுக்கு ஒரு 130 ரூபா வச்சுக்கோங்க. அதே மாதிரியே வரிசை மாறாமல் எழுதிக்கிட்டு வரணும். எண்ணுங்களை கூட்டுறலுக்கு எழுதும்போது என்னோட வரிசை 1ஆம் இடத்துல 1 10ஆம் இடத்துக்கோ 10ஆம் இடத்துல 1 1ஆம் இடத்துக்கோ வந்துருச்சுன்னா நம்ம கூட்டுத்தொகை மாறி போயிடும். நம்ம எந்த இடத்த வேணால் மாற்றி கூட்டலாம் வழியே இலக்கத்தை மாற்றக்கூடாது. சரி. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 100ன்னு போட்டுக்கோங்க. 100 போட்டாலும் ஒரு 30 ரூபா. இப்போ 30 ரூபாவில் 3ஆம் இலக்கத்துக்கு வராது. ஃபஸ்ட்டில் 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? 10ஆம் இடத்துல 3 மட்டும் போட்டுக்கணும். அடுத்தது ஒரு சோப்பு தூள் ஒரு வாங்கணும் இல்லையா? அது ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ 66 ரூபா. இப்போ கூட்டுங்க பார்ப்போம். சரி, இப்போ கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு போகணும். முதல்ல என்ன இருக்குது? 6. 6க்கு அப்புறம் 0. 0லாம் விட்டுறணும். 6க்கு அப்புறம் திரும்பவும் ஒரு மேலே ஒரு 6 இருக்கா? அப்போ 6க்கு 6 6 7 8 9 10 11 12. அதுக்கப்புறம் 8 8 12 8 கூட்டணும். 13 14 15 16 17 18 19 கூட்டல் 1 20 20 8 இல்ல, அதனால 20 20 20. அதுக்கு மேல 1 அப்ப 21. அதுக்கப்புறம் 5 21 5 22 23 24 25 26. அப்புறம் 3 27 28 29. 29க்கு அப்புறம் 7 30 31 32 33 34 35 36 36. அதுக்கு மேல 8 37 38 39 40 41 42 43 44 44. அதுக்கப்புறம் 3 45 46 47. அதுக்கப்புறம் 5 48 49 50 51 52 52 52 2 மட்டும் அங்க போட்டுக்கிட்டு மிச்சம் எத்தனை இருக்கு? 5 5 மேல எழுதிக்கணும். அதாவது 2வது ஸ்தானத்துல மேல எழுதிக்கணும். ஒரு 2 என்ன கூட்டினாலும் இத மாதிரி 10 15 என்ன கூட்டினாலும் அது 2வது இடத்துக்கு மேல கரெக்டா அந்த மீதியை எழுதிட்டு கூட்டணும். இப்ப முதல்ல என்ன இருக்கு? 6 இருக்கா? அதுக்கப்புறம் 3 7 8 9. அப்புறம் ஒரு 3 10 11 12. அப்புறம் ஒரு 2 13 14. அப்புறம் ஒரு 3 15 16 17. அதுக்கப்புறம் 18 19 20. 20க்கு அப்புறம் ஒரு 3 23 வரும். 21 22 23. அப்புறம் ஒரு 3 26. 26ோட ஒரு 6 கூட்டணும். 7 27 29 30 31 32. அப்புறம் ஒரு 3 33 34 35. அப்புறம் ஒரு 2 16 37 1 38 38 9 38 39 40 41 42 43 44 45 46 47. 47ோட 6 கூட்டுறோம். 48 49 50 51 52 53. 53ோட 1 54. 54. அப்புறம் ஒரு 5 54 5 55 6 7 8 9 59. 9 மிச்சம் 5. 5ோட 2 கூட்டணும்னா 5ோட இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்கு இல்லையா? கரெக்டா அந்த 3வது இலக்க எண்ணுக்கு மேல எழுதிக்கணும் 5. அதனால 5 எழுதிக்கிட்டோம்னா 5 6 7 792 792 வரும். 2 ரூபா வருது.
தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன ஐயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒரு 800 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா இல்ல 750 ரூபா தான் இருக்கு, ஏதாவது ஒரு விலையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னா, இப்போ ஒரு போன மாசம் வெள்ளம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் மீதம் இருக்கு, அதுல ஒரு 35 ரூபா குறையும். அப்ப 35 ரூபா குறைஞ்சுன்னா ஒரு 750 ரூபா கிட்ட வந்துரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அத மாதிரி அப்ப அந்த வெள்ளத்தை மட்டும் அடிச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஜாமான் நமக்கு வேணும், வேற ஏதாவது ஜாமான் வாங்கணும்னா 750 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம், ஜாமான வாங்கிக்கலாம். இத மாதிரி கணக்கு தெரிஞ்சா வீட்லயே ஓரளவுக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு 10-20 கூட குறைச்சல் வந்தா கூட பரவாயில்ல. 100-200ங்கிறப்ப நமக்கு அங்க போய் கடையில போய் நம்ம வருத்தப்படாம வாங்கிட்டு வந்துடலாம். சரி டீச்சர். இப்போ இத மாதிரி கூட்டும்போது நம்ம எல்லா நேரத்துலயும் நோட்டு பேப்பர் கையில இருக்காது. அது மாதிரி ஈஸியா கூட்டும்போது ஒரு 29 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு 7 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்குறீங்க. இப்போ இந்த போய் அங்கே போய் கடையிலையோ இல்லை வெளியே இடத்துல போய் நம்ம 1 2ன்னு கூட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த 7ல் 1 எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகிடும்? 29 30 ரூபா தெரிஞ்சிடும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7 போனால் 6 ரூபா இருக்குது. அப்போ 36 ரூபா. இது நீங்கள் போக போக ஈஸியாக இந்த மாதிரி கூட்டலை கொஞ்சம் பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் எதோட போட்டுக்கலாம். இப்போ 10ஓட இதாக 20 30ன்னு ஆக்கிட்டோம்னு வச்சுங்க, மிச்சம் உள்ள சின்ன நம்பர் அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கிறது ஈஸி. 10 கூட்டுறது ஈஸி, 5 கூட கூட்டலாம். இப்போ ஒரு 25 ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒரு 7 ரூபாய் சேர்த்தா எவ்வளவுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த 7 ரூபாயில 5ஐயும் 2ஆவும் பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 ரூபாயை சேர்த்துக்கிட்டோம்னா 25 5 30ங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். +2 1 2 ஈஸியான 32. அதில் நமக்கு ஈஸியா
கூட்டிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கூட அப்படிதானே கூட்டணும் டீச்சர். 47 + 4ன்னு கூட்டணும் ஒரு இடத்துல. அப்ப 47 + 4 எப்படி கூட்டுவோம்? அதே மாதிரி 47 3 எடுத்து போட்டுக்கிட்டோம்னா 50 ஆயிடும். 50 1 51. அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம போட்டோம். 65 + 6 கூட்டணும் ஒரு இடத்துல. இந்த இடத்துல 65 + 6ன்னு கூட்டணும். அப்ப 5 சேர்த்துக்கலாம். 5 சேர்த்துக்கிட்டோம்னா 70 ஆயிடுதா? 70 + 1. அந்த மாதிரி பெரிய எண்களை இந்த மாதிரி சின்ன எண்களை வந்து 5ஆவோ 10ஆவோ பிரிச்சு ஈஸியா கூட்டணும்னா 10களை கூட்டுறது ஈஸி. இப்ப நீங்க வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கவங்களுக்கு, ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தான் இந்த விரல் விட்டு என்றதையும் கோடு போட்டு என்றதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவங்க இந்த நேர்களே வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த கணக்குகள் எல்லாம் தொடர்ந்து போட்டாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி மனசாலேயே பெரிய அளவுல கணக்கை போட்டுடலாம். டீச்சர், இப்போ வந்து நீங்கள் மளிகை ஜாமான் கணக்கு கூட்டி காமிச்சது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. இதே மாதிரி வேற ஏதாவது மாணவர்கள் சம்மந்தப்பட்ட கணக்கு ஏதாவது இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறீங்களா? போடலாமே. என்ன கணக்கு? பிள்ளைங்க ஒரு ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்து அனுப்புறாங்க மார்க் ஷீட். இப்போ 2 பையன் வச்சுக்குவோம், ஒருத்தன் 10th ஒருத்தன் 12th வச்சுக்குவோம். 2 பேரோட மார்க்கையுமே இப்போ நீங்க நேர்களுக்கு கூட்டி காமிங்க. போடலாம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் தமிழ்னு வச்சிருங்க. இப்ப சின்ன பையன் 10வது படிக்கிறான்னு வச்சுப்போமா? 10வது படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவில எல்லாம் சொல்றாங்க என் பையன் 480 490 நம்ம பையன் ஒரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றது, ஒரு இவ்வளவு மார்க் எடுக்கணுங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கூட்டி கரெக்டா வருதா, இத்தனை ஒரு இது வரும்போது ஒரு 5 சப்ஜெக்ட் ஆகுது, 5 பாடமாவது இருக்கும். அப்ப ஒவ்வொரு பாடத்திலையும் எவ்வளவு எடுத்திருக்கான், அதை எப்படி கூட்டி தெரிஞ்சுக்கிறேங்கிறத இப்ப பாப்போம். இப்போ ஒரு தமிழ்ல 5 பாடம் தான் இருக்கும். 5 பாடத்தும் 500 மார்க்குகள் இருக்கும். அப்ப 500 எதுல எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்துக்கோம். அந்த பையன் இவ்வளவு எடுத்திருக்கான்னு வச்சுக்குவோம். தமிழ்ல ஒரு 75. அப்ப தமிழ்னு போட்டுக்கிட்டு ஈத்தாப்புல என்ன போட்டுக்கணும்? 75ன்னு போட்டிருக்கோம். அப்ப நம்மளுக்கு கூட்ட தெரியாதப்ப ஃபர்ஸ்ட் அந்த 75 கரெக்டா நேரா எழுதிக்கணும். 7 போட்டு 5 போட்டுக்கிறோமா? அப்புறம் ஆங்கிலத்துல ஒரு 70ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு 70 எடுத்திருக்கான்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்த 7க்கு கீழே 7 போட்டுக்கிட்டு 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கணக்குல ஒரு 82 வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. 8 போட்டுக்கிட்டு 2 போட்டுக்கிறோம். அப்புறம் சமூக அறிவியல்ல ஒரு 87ன்னு வச்சுக்கோங்க. 8 போட்டு 7 போட்டுக்கிறோம். அப்புறம் சமூக அறிவியல்ல ஒரு 90 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. அறிவியல்ல ஒரு 90 போட்டுக்கோங்க. 9 போட்டு 0 போட்டுக்கணும். இப்ப கூட்டுங்க பாப்போம். முதல் இலக்கத்துல ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரணும். 7 2 8 9 ஆயிடுதா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 5. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட கூட்டலாம் டீச்சர். 9 5னா ஒண்ணு சேர்த்துறோம்னா 10 ஆயிடுதா? 10 + 4 14. 14க்கு என்ன பண்ணும்? 4 போட்டுக்கிட்டு மிச்சம் 1 அடுத்த இலக்கத்துக்கு மேல எழுதிக்கிட்டு இப்ப அடுத்த இலக்கத்தை கூட்ட ஆரம்பிக்கணும். 9 இருக்கா? 9 அதுக்கப்புறம் 8. 9ஓட 1 சேர்த்துட்டோம்னா எத்தனை? 10. 17 ஆயிடும். 17 ஆயிடுதா? 17க்கு அப்புறம் 8. இதுல 3 சேர்த்துட்டோம்னா 20. 20 25. 25 அதுக்கப்புறம் 7. 5 2ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா 32. அப்புறம் ஒரு 7. 32 7 38 32க்கு அப்புறம் 33 34 35 36 37 38 39. ஏற்கனவே மீதி உள்ள ஒரு 1 இருக்கு இல்லையா? 40. அப்ப 40. இப்போது என்ன வருது? 40 அப்படியே எழுதிக்கிறோமா? ஏன்னா அடுத்த இலக்கம் இல்லாதனால அப்படியே எழுதிக்கிறோம். இருந்துச்சுன்னா அந்த 4 அடுத்த இலக்கத்து மேல எழுதுவோம். இப்ப பையன் வாங்கின மொத்த மார்க் 404 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 500க்கு 404 எடுத்திருக்கான். அப்ப அது ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து கூட்டல் தெரிஞ்சதுன்னா நம்ம பெற்றவர்கள் வந்து அவங்களாவே போட்டு கணக்கை கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, இப்ப சின்ன பையனோட மார்க் பரவாயில்ல, ஓரளவுக்கு படிக்கிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட முடிச்சுக்கிட்டோம். இப்ப இதே மார்க்கை பெரிய பையன் எடுத்திருந்தா சரியா? பெரிய பையன் எத்தனாவது படிக்கிறான்? +2 படிக்கிறான். அப்ப அவனுக்கு மார்க் எவ்வளவுக்கு? 500க்கு இல்ல, 1200க்கு போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவனுக்கு 5 சப்ஜெக்ட் தான். அதுல 100 மார்க்குக்கு. ஆனா
இதை +2 வரும்போது 6 சப்ஜெக்ட்டு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 200 மார்க்கு போடுவாங்க. அப்போ 100 மார்க்குக்கு போட்டு அவன் வந்து 100 மார்க்குக்கு எனக்கு 90 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு +2 பையன் வந்து சொன்னானா, ஆகா நம்ம பையன் 100க்கு 90 எடுத்துட்டா நல்லா படிக்கிறான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கணும் 200 மார்க்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 200 மார்க்கு. அப்போ பெரிய பையனோட மார்க்கை வாங்கி பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு தமிழில் ஒரு 160, இங்கிலீஷில் ஒரு 158, கணக்கில் 188, இயற்பியலில் 190, வேதியியலில் 191, உயிரியலில் ஒரு 194 மார்க் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதை வரிசையாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஒரு இலக்க எண்ணு 2வது இடத்துல 10ஆம் இடத்துல கரெக்டாக 10வது இலக்க எண்ணை போடணும். அப்புறம் 100வது இலக்க எண் அதை வரிசையாக போட்டால் தான் இலக்கம் மாறிடக்கூடாது. இலக்கம் மாறினா கூட்டுத்தொகை தப்பாக வந்துடும். அதனால வரிசையாக 1ஆம் இடத்துல ஒரு இலக்க எண்ணை எழுதிக்கிட்டு அப்புறம் 10ஆம் இடத்துல எழுதிட்டு அதுக்கு நேராக எழுதிக்கணும். எழுதி இப்போ கூட்டுங்க பார்ப்போம். முன்னாடி மாரியே வலது பக்கத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும். எனக்கு 4 1 5 5 8 8 8 5 இது எப்படி பிரிச்சுக்கணும்? 8 5னா 8 + 2 10 13 13ஓட 8 8 இது எப்படி பிரிச்சுக்கணும்? 7 + 1 அப்ப 21 21 21 தான் வருது. பூஜ்ஜியத்தை விட்டுறணும். 21க்கு 1 போடணும். மிச்சம் 2 மேல எழுதிக்கணும். திருப்பியும் 10ஆம் இலக்கத்துக்கு எண்ணுக்கு மேல 2 எழுதிக்கிறோம். இப்ப அதை கூட்டுங்க பார்ப்போம். 9 அதோட ஒரு 9 அப்ப 10 18 ஆயிடுது. 10 கூட்டிட்டீங்கன்னா மிச்சம் 8 இருக்குமா? 18 ஆயிடும். இப்ப திருப்பியும் ஒரு 9 வருது. அப்ப 2 எடுத்து இதுல போட்டுக்கிறோம்னு வச்சுங்க. 20 ஆயிடும். 20 27 27ஓட ஒரு 8 கூட்டணும். 27 இந்த 3 எடுத்து போட்டோம்னா 27 30 ஆயிடுது. 35 திருப்பியும் 5 35 5 40 ஒரு 6 சேர்த்துக்கணும். 46 46ஓட இந்த மீதி உள்ள 2 இருக்கா? 47 48 48க்கு என்ன செய்யணும்? 8 மட்டும் போட்டுக்கிட்டு 100வது இலக்க எண்ணுக்கு மேல இந்த 4 கொண்டு வந்து போட்டுடணும். இப்ப நான் 100வது இலக்கத்தை கூட்டலாமா? 1 2 3 4 5 6 +4 6 4 10 வேற இலக்கம் இல்லாதனால அந்த 10ஐயும் அப்படியே போட்டுரும். 1081 1200க்கு 1081 எடுத்திருக்கான். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பையன் தான். ஏன்னா நிறைய படத்துல வந்து 190க்கு மேல எடுத்திருக்கான். அதனால 200க்கு 190ங்கிறது பெரிய மதிப்பெண் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னும் நல்லா படிக்கணும். இந்த ஆங்கில படத்துல அப்புறம் இதில் குறைச்சி வாங்கியிருக்கான். கணித படத்தில் இதுலாம் தமிழில் இதுலாம் குறைச்சி வாங்கியிருக்கான். நல்லா படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். சரி டீச்சர், இப்போ வந்து நீங்கள் கூட்டல் எங்கெல்லாம் வருது, நடைமுறையில் எங்கெல்லாம் கூட்டல் வருது, அதாவது ஸ்கூலில் கூட்டல் வர்றது, மளிகை கடையில் கூட்டல், இதெல்லாம் வந்து நேயர்களுக்கு நல்லா புரிகிறபடி ரொம்பவே தெளிவாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் எளிமையான வகையில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இதே மாதிரி கழித்தல் கணக்கை சொல்லி கொடுக்க போகிறீங்க. அதையும் நேயர்கள் கேட்கணும். இன்றைக்கி வந்து இந்த எந்த அளவுக்கு இவங்க கூட்டலை கற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கணக்கை மட்டும் நீங்கள் கேட்ட கணக்கையே நம்ம வந்து இவங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். இந்த கணக்கை போட்டு பார்த்துட்டு அடுத்த வாரம் நேயர்கள் வந்து டெலிஃபோனில் நமக்கு சொல்லலாம் அல்லது கடிதம் மூலமாக இதற்கான பதிலை எழுதி அனுப்பலாம். இப்போ வந்து முதல் கேள்வி, ஒரு தோட்டத்தில் முதல் ரோஜா செடியில் 4 பூக்களும், 2வது ரோஜா செடியில் 5 பூக்களும், 3வது செடியில் 2 பூக்களும் உள்ளன. மொத்தம் 3 பூச்செடியிலும் சேர்த்து எத்தனை பூக்கள் உள்ளன? இதற்கான பதிலை எழுதி அனுப்பலாம். அதே மாதிரி அடுத்த கேள்வி, ஒரு கூடையில் 3 சிவப்பு பந்து, 5 நீலப்பந்து, 8 பச்சை பந்து இருக்கிறது. மொத்தம் அந்த கூடையில் உள்ள பந்துகள் எத்தனை? 3வது கேள்வி, ஒரு வீட்டில் 3 கருப்பு மாடு, 3 மஞ்சள் நிற மாடு, 3 வெள்ளை நிற மாடுகள் உள்ளது. மொத்தம் அவர்கள் வீட்டில் எத்தனை மாடு உள்ளது? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் நேயர்கள்
எழுதி அனுப்பலாம் அல்லது தொலைபேசியில் சொல்லலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம் என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். இதேபோல் அடுத்த நிகழ்ச்சியில் வரும் கழித்தல் பற்றிய கணக்குகளையும் அதில் உள்ள வகை கணக்குகளையும் மீண்டும் இன்னும் ஒரு ஆசிரியருடன் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்போம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் கேட்டு மகிழலாம். நன்றி.